first sumல first 4 subdivisions பார்த்துட்டோம். ஏற்கனவே 7th subdivision 8th subdivision பார்த்துட்டோம். 5th sum 6th subdivisions just number தான் மாறி இருக்கு. அதை எக்லன் ஃபார்மா போட்டு நீங்களாவே ட்ரை பண்ணி முடிச்சலாம். இப்போ நம்ம next pass on to the next problem. second sum போறோம். என்ன சம்ல கொடுத்திருக்காங்க? if A equal to ஒரு 3 cross 3 matrix கொடுத்திருக்காங்க. B equal to ஒரு 3 cross 3 matrix கொடுத்திருக்காங்க. then find the rank of AB and rank of BA கண்டுபிடிங்க. என்ன கேட்டிருக்காங்க? rank of AB யும் rank of BA வும் கேட்டிருக்காங்க. அப்ப ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? A வையும் B யையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு மேட்ரிக்ஸ், அந்த மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க் கண்டுபிடிக்க போறோம். அடுத்து B யையும் A வையும் மல்டிப்ளை பண்ணி அதுக்கு ஒரு ரேங்க் கண்டுபிடிக்க போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. let A equal to கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிக்கோ. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? AB ஏபிங்கிறது நீ ஏற்கனவே கண்டுபிடிச்சதுதான், ஏற்கனவே படிச்சதுதான். ஒரு 3 cross 3 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்றதுக்கு உனக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், அடுத்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ செகண்ட் காலம். அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம், செகண்ட் ரோ தேர்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலம். இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி உனக்கு ஆன்சர் இது வந்திருக்கான்னு பாத்துக்கோ. -6 1 -2 28 -12 20 22 -11 19. இதுதான் ஆன்சர் கிடைச்சிருச்சு. இதுக்கு அடுத்து நம்ம இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? ரேங்க் கண்டுபிடிக்கணும். இந்த மேட்ரிக்ஸ் பார்த்தாலே பெரிய மேட்ரிக்ஸா இருக்குமா, இத திரும்ப நம்ம எக்லன் ஃபார்மா மாத்தி செய்யறது ரொம்ப கஷ்டம். அதனால ஜஸ்ட் நம்ம ரேங்க்னாலே நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸ் முன்னாடி ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் போட்டோம் பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு மைனர் கண்டுபிடிச்சுவோம். கன்சிடர் ஏ தேர்ட் ஆர்டர் மைனர். ஒரு தேர்ட் ஆர்டர் மைனர்னா என்ன பண்ணுவேன்? கண்டுபிடிச்சு வந்த ஆன்சருக்கு ஒரு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்பேன். அப்ப டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சேனா, இந்த வேல்யூ கண்டுபிடிச்சேனா, calculations நீ போட்டு பாத்துக்கோ. ஆன்சர் இது வருதான்னு செக் பண்ணிக்கோ. 1 3 4 5 which is not equal to 0. அப்போ ஒரு மைனர் கண்டுபிடிச்சு பார்த்தோம். அது எந்த மாதிரி மைனர்? தேர்ட் ஆர்டர் மைனர். தேர்ட் ஆர்டர் மைனர் கண்டுபிடிச்சா which is not equal to 0 வந்துருச்சு. therefore row of AB equal to 3 சொல்லி முடிச்சாச்சு. அடுத்து அதே மாதிரி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? BA B into A ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாரு. அதே மெத்தட்ல மல்டிப்ளை பண்ணி பார்த்தேனா 6 1 0 -2 -12 -2 0 4 4 -4 கிடைச்சிருச்சு. இப்போ இதுக்கு ரேங்க் கண்டுபிடிக்கணும். அப்ப நீ என்ன பண்ணுவ? ஒரு தேர்ட் ஆர்டர் மைனர் கண்டுபிடி. அப்ப தேர்ட் ஆர்டர் மைனர் கண்டுபிடிச்சா இதோட வேல்யூ ஈக்குவல் டு 0 வெரிஃபை பண்ணி பாத்துக்கோங்கம்மா. this value is equal to 0 வந்துருச்சு. அப்ப ஈக்குவல் டு 0 வந்ததனால கன்சிடர் the செகண்ட் ஆர்டர் மைனர். அப்ப இந்த மேட்ரிக்ஸ் குள்ள எந்த இதுனாலும் நீ ஒரு செகண்ட் ஆர்டர் மைனர் கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்ப கன்சிடர் பண்ணினா -48 plus 8 வருது which is equal to -40. அப்ப not equal to 0 வந்துருச்சு. therefore row of BA equal to 2. இப்போ நம்ம இங்க என்ன ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம்? 2 சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இப்போ நம்ம third sum பாப்போம். என்ன மாதிரி சம்னா solve the system of linear equation. ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு அத ரேங்க் மெத்தட்ல உடனே சால்வ் பண்ண சம் கொடுத்திருக்காங்க. சரி, அப்ப அந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸ் என்னன்னு பாத்துக்கிடுவோமா? x + y + z = 9, 2x + 5y + 7z = 52, 2x - y - z = 0. எந்த மெத்தட்ல தான் சால்வ் பண்ணணுமா? ரேங்க் மெத்தட்ல தான் சால்வ் பண்ணனும். ரேங்க் மெத்தட் நோனிமே நம்ம எந்த இதுக்கு யூஸ் பண்ணனும்? எக்லன் ஃபார்முக்கு போயிட்டு அங்க இருந்து ரேங்க் கண்டுபிடிச்சி ஈக்குவலா டெஸ்டிங் தி கன்சிஸ்டன்சி படிச்சோம் பாத்தீங்களா, அத வச்சு நம்ம இப்ப சால்வ் பண்ண போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம்? the matrix equation corresponding to the given system is the matrix equation corresponding to the given system is கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை அப்படியே மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு எடுத்து எழுதிரு. x y z unknowns எழுதிரு which is equal to இந்த ஈக்குவல் டு எடுத்துக்கிற வேல்யூஸ் எடுத்து எழுதிரு. இப்ப இதுல சில டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பண்ண போறோம். டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கணும். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கான்செப்ட் உனக்கு ஏற்கனவே படிச்சிருக்கேன். அப்ப இதுதான் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். இதோட அந்த 9 5 2 சேர்த்து எழுதுறது பேர் தான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். அந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்ல தான் சில டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ண போறோம். என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன்? ஃபர்ஸ்ட் என்ட்ரி 1 தான் இருக்கு, அதனால நோ ப்ராப்ளம். செகண்ட் என்ட்ரி என்னவா இருக்கு? 2 இருக்கு. அப்ப அங்க 2 நாலே நம்ம என்னதான் பண்ணுவோம்? R2 tends to R2 minus 2R1, R2 tends to R2 minus 2R1. R3 பாக்கும்போது R3 இங்க ஹியர் என்னதான் இருக்கு? 2 தான் இருக்கு. அப்ப அதே டிரான்ஸ்ஃபர்மேஷனை இங்க பண்ணிரு. R3 tends to R3 minus 2R1. சரி, டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணேனா உனக்கு இது மாதிரி தான் ஆன்சர் கிடைக்கும்.
இந்த இடத்துல பார்த்தோம்னா இங்க எக்கலன் ஃபார்ம் கொண்டு வரணும்னா இங்க ஒரு ஜீரோ தான் இருக்கு, இங்க ரெண்டு ஜீரோ எனக்கு வந்தா தான் அது எக்கலன் ஃபார்ம். அப்ப இந்த -3 நான் ஏதாச்சும் செஞ்சு ஜீரோவா மாத்தணும். ஏற்கனவே இங்க -3 இருக்கு, அதுக்கு முந்தின ரோல என்ன இருக்கு +3 இருக்கு. அப்ப ஜஸ்ட் ரெண்டையும் நீ ஆட் பண்ணாலே போதும் உனக்கு ஜீரோ கிடைச்சிரும். அப்ப நீ என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போற, R3 → R3 + R2, R3 → R3 + R2. அப்ப டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணினா இந்த ஆன்சர் கிடைக்கும். இப்போ இது எக்கலன் ஃபார்மா இருக்கா பாரு, இங்க ஒரு ஜீரோ இருக்கு, இங்க ரெண்டு ஜீரோ இருக்கு. அப்ப the given matrix அதாவது the above matrix is a echelon form. எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்கு, 3 நான் ஜீரோ ரோஸ் இருக்கு. அப்ப row of A பத்துவனே என்ன வரும், இது மட்டும் தான் row of A. அப்ப row of A லயும் நான் ஜீரோ ரோஸ் 3 இருக்கு. row of A, B அதாவது அந்த augmented matrix எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தாலும் இதோட நான் ஜீரோ ரோஸ் வந்து 3 இருக்கு. அப்ப row of A equal to row of A, B which is equal to 3. அந்த 3ங்கிறது எதுக்கு ஈக்குவல், unknowns. unknowns என்னன்னு வச்சிருக்க, x, y, z அந்த மூணு unknownsக்கு ஈக்குவலா இருக்கு. டெஸ்டிங் தி கன்சிஸ்டன்சி ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். row of A equal to row of A, B equal to number of unknowns இருந்தா system is consistent and it has a unique solution நம்ம படிச்சிருக்கோம். அப்ப அத எடுத்து எழுதிரு, this given system is consistent and it has a unique solution. இப்போ திரும்ப இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். solve னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப x, y, z க்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப to find the solution இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ்ல இங்க என்ன என்ட்ரி இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கோ. 1 1 1 0 3 5 0 0 2 அந்த unknowns எடுத்து எழுதிக்கோ. ஈக்குவல் டு அடுத்து இங்க ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் என்ன வேல்யூ வந்துச்சோ அதை எடுத்து அப்படியே எழுதிக்கோ. 9 34 16. அப்ப சால்வ் பண்ணீனா இந்த இடத்துல x plus y plus z is equal to 9, 3x 3y plus 5z is equal to 16. அடுத்தது 2z is equal to 16. Solving this equation, equation 3 implies z is equal to 8 வரும். அந்த z ஓட வேல்யூ இங்க கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணீனா y ஓட வேல்யூ உனக்கு 3 கிடைச்சிரும். x y ஓட வேல்யூ z ஓட வேல்யூ இங்க கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணீனா x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிரும். அப்ப therefore the solution is 1, 3, 8. Thank you. என்ன கொடுத்திருக்காங்க, சம்ம ரீட் பண்ணி பாரு. ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, சால்வ் them by rack method கொடுத்திருக்காங்க. அந்த சம்ம ஜஸ்ட் நம்பர் தான் வேற. தேர்ட் சம் மாதிரி as usual அப்படியே போட்டுரு. எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்ளை பண்ணி எக்கலன் ஃபார்ம் கொண்டு வந்து ட்ரை பண்ணிட்டு அது என்ன சொல்யூஷன் பாரு. இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் ஆன்சர் வரும். ஓகே, அடுத்து 5th சம் ரீட் பண்ணி பாரு. அதே மாதிரி தான் 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, have unique solution அவங்களாவே கொடுத்துட்டாங்க. சோ உன்னுடைய row of A வும் row of A, B யும் ஈக்குவலா தான் இருக்கும், which is equal to the number of unknowns இருக்கும் and solve them வேற கேட்டிருக்காங்க. x ஓட வேல்யூ, y ஓட வேல்யூ, z ஓட வேல்யூ நீயாவே கண்டுபிடிச்சலாம். ரொம்ப ஈஸியஸ்ட் சம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம 6th சம் போவோம். 6th சம்ல என்ன கொடுத்திருக்காங்க பாரு. for what values of lambda will the following equations fail to have the unique solutions. அப்ப லாம்டாக்கு நீ சில வேல்யூஸ் கொடுக்கணுமா, அப்படி கொடுக்கும்போது அந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து யூனிக் சொல்யூஷன்ஸ் கிடையாதா, will have the fail to have the unique solution கேட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட லாம்டாவோட வேல்யூஸ் தான் நீ கண்டுபிடிக்கணும். ஓகே, எப்பயும் போல சம்முக்குள்ள போயிரும். சொல்யூஷன், the matrix equation corresponding to the given system is என்ன கொடுத்தாங்க, matrix equation corresponding to the given system is. அப்ப கொடுத்திருக்கிற xy கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணி xy z கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிரு. 3 -1 lambda 2 1 1 1 2 minus lambda. unknowns என்னதுமா x y z which is equal to -1 1 2 1 2 -1 எழுதியாச்சு. என்ன ஃபார்மட்ல எழுதிருக்கோம், ax is equal to b அந்த ஃபார்மட்ல எழுதி முடிச்சாச்சு. இனிமேல் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னா என்னது, கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸையும் இந்த வேல்யூஸையும் கம்பைன் பண்ணி எழுதுறது தான் நம்மளுடைய ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். அப்போ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதியாச்சு. 3 -1 lambda 1 2 1 1 2 1 2 minus lambda இது வரைக்கும் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். இந்த சைடு இருக்கிறது ஈக்குவல் டு அடுத்து இருக்கிற மேட்ரிக்ஸ். அப்ப ஈக்குவல் டு நம்ம ஏற்கனவே எக்கலன் ஃபார்ம் கொண்டு வரணும்னா நம்ம என்ன செய்வோம், இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி 1 இருந்தா சால்வ் பண்றது ஈஸி. அதுக்காக இந்த 1 எங்க இருக்கு பாருங்க, இந்த இருக்கு. அப்ப R3 is interchange to R1, R1 is interchange to R3. ரெண்டு இடத்துலயும் இன்டர்சேஞ்ச் பண்ண போறோம். இந்த elementary transformation R1 is interchanged to R3. அப்ப R2 ல எந்த சேஞ்சஸ்மே இல்ல, R2 as usual எழுதிக்கோ.
R3 ல இருக்கிறத R1 ல எழுதிரு. 1 2 minus lambda minus 1 இந்த R3 ஓட என்ட்ரிய R1 ல கொடுத்துரு. R1 ல இருக்கிற என்ட்ரிய R3 ல கொடுத்தாச்சு. சரி, அடுத்து என்ன எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் போலாம். இங்க 1 ன்னு வந்துச்சு. இந்த என்ட்ரி எனக்கு 0வா மாத்தணும். அப்ப R2 tends to R2 minus 2R1. அதே மாதிரி தான் R3 க்கு என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவ? R3 tends to R3 minus 3R1. அந்த எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் போட்டோமா? R2 tends to R2 minus 2R1. R3 tends to R3 minus 3R1. அப்ப R1 ல எந்த சேஞ்சஸ்மே இல்ல, அது அப்படியே வச்சுக்கோ. R2 க்கு பாருமா, R2 ல இங்க என்ன இருக்கு? 2. அப்ப 2 minus 2 into 1 பாக்கும்போது 2 minus 2 0வா மாறிச்சு. 1 minus 2 into 2 பாக்கும்போது 4. அப்ப minus 3. அதே மாதிரி லாம்டாவை போட்டேனா 1 plus 2 லாம்டா வரும். here 4 வரும். அதே மாதிரி இங்க பார்த்தா 0 minus 7 4 லாம்டா 4 ன்னு மாறிடுச்சு. சரி, அடுத்து எக்கலன் ஃபார்ம் கொண்டு வரணும்னா இந்த என்ட்ரியை நம்ம எதா மாத்தணும்? 0வா மாத்தணும். அப்ப இந்த என்ட்ரியை 0 மாத்தணும். இங்க -7 இருக்கு, இங்க -3 இருக்கு. த்ரோ அவுட்டா இப்போ இங்க 1 இருந்துச்சுன்னா இங்கேயும் -1 அப்படின்ற மாதிரி என்ட்ரி இருந்துச்சுன்னா ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 0 வந்துரும். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா த்ரோ அவுட் R2 ஃபுல்லா 3 ஆல டிவைட் பண்ணிரு, R3 ஃபுல்லா 7 ஆல டிவைட் பண்ணிரு. அப்ப R2 tends to R2 divided by 3. R3 tends to R3 divided by 3. அப்ப எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் போட்டாச்சு. போட்ட பிறகு இங்க -1 இருக்கு, இங்கேயும் -1 இருக்கு. ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணு. மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆ மாறிடும். அதனால மைனஸ் அப்ப சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் போட போறேன்? R3 tends to R3 minus R2. R3 tends to R3 minus R2. அப்ப R1 லயும் R2 லயும் எந்த சேஞ்சஸ் இல்ல, அத அப்படியே எடுத்து எழுதிரு. R3 ல மட்டும் ரெண்டையும் சப்ட்ராக்ஷன் பண்ணி எழுதுறோம். -1 minus of -1 பாக்கும்போது +1 ஆ மாறிடும். ரெண்டு சேரும்போது இங்க 0 ஆ மாறிடும். here 4 lambda by 7 minus 1 plus 2 lambda divided by 3. அங்க இருக்கு கால்குலேஷன்ஸ்மா, மிஸ் அந்த இடத்துல ஃபுல்லா சால்வ் பண்ணிருக்கேன். ஆன்சர் -7 minus 2 lambda divided by 21 வந்துருச்சு. அந்த என்ட்ரியை இந்த இடத்துல வந்து எழுதிரு. அடுத்து 4 by 7 minus 4 by 3. here 4 by 7 minus 4 by 3 calculations போடும்போது -16 by 21 -16 by 21. ஓகே, இப்போ இது எக்கலன் ஃபார்முக்கு வந்துருச்சு. என்ன சொல்லிருக்காங்க? will fail to have the unique solution. யூனிக் சொல்யூஷன் வரவே கூடாது. அப்ப யூனிக் சொல்யூஷன் சொல்லும்போதே நம்ம என்னங்க போயிரணும்? டெஸ்டிங் த கன்சிஸ்டன்சிக்கு போயிரு. ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் யோசி. ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்ப சப்போஸ் இந்த என்ட்ரி 0வா இருந்தா ரேங்க் ஆஃப் A வந்து எதா மாறிடும்? 2 ஆ மாறிடும். நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் வந்து 2 ஆ மாறிடும். இங்க fail to have the unique solution கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த என்ட்ரி ரேங்க் வந்து 3 வரவே கூடாது. அதுதான் நமக்கு கிடைச்ச கண்டிஷன்ஸ். அப்ப எழுதுறாங்க பாருங்க, since the system is failed to have the unique solution. unique solution வரவே கூடாது. அப்ப என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் வரலாம்? நம்ம மூணு சொல்யூஷன்ஸ் படிச்சிருக்கோம். அப்ப either it have an infinitely many solution or inconsistent. எழுதிரு. either it can be infinitely many solution or it may be inconsistent. அப்ப ஒண்ணு infinitely many solution ஆ இருக்கணும், இல்லனா it may be inconsistent ஆ இருக்கணும். அப்ப இந்த given matrices படி this is possible. எப்ப இந்த -7 -2 lambda divided by 21 அப்பதான் row of A வந்து 3 ஆ மாறும். row of A, B augmented matrix ஓட rank வந்து 2 ஆ மாறும். not equal inconsistent conditions க்கு கொண்டுட்டு வராங்க. அப்ப this happen only when -7 -2 lambda divided by 21 is equal to 0. this happen only when -7 -2 lambda divided by 21 equal to 0 வா இருக்கணும். அப்பதான் rank of the matrix A வந்து 2 ஆ இருக்கும், augmented ஓட matrix rank வந்து 3 ஆ இருக்கும். அதனால which is equal to 0 cross multiplication பண்ணி பார்த்தேன்னா 0. அப்ப lambda is equal to -7/2. அதுதான் நம்மளோட சம்ல கேட்டிருக்காங்க. for what values of lambda will fail to have the unique solution. அப்ப நம்ம lambda ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. lambda equal to -7/2. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், அடுத்த சம் பார்ப்போம்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து சமத்த சம் பார்ப்போம். இந்த சம்மோட நமக்கு எக்ஸசைஸ் 1.1 ஓவர் ஆக போகுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சம்ம ரீட் பண்ணிக்கோங்க. பை த given the commodities of the rate are x y z கொடுத்துட்டாங்களா. given that the price of the commodities x y z are x, y, small letters x y z. அதாவது அந்த price of the commoditiesக்கு ரேட் கேட்டிருக்காங்க. அத நம்ம என்ன எடுத்துக்கறோம்னா x y z கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம என்ன கொடுத்துட்டாங்க, மிஸ்டர் ஆனந்த் purchases 6 units of Z கொடுத்திருக்காங்களா. 6 units of Z எடுத்துக்காங்க. Purchasing is taken as the negative symbol and selling is taken as the positive symbol. சம நல்லா ரீட் பண்ணிக்கோ. Purchasing is taken as the negative symbol. மிஸ்டர் ஆனந்த் என்ன பண்ணிருக்காரு, purchases 6 units of Z. அப்ப இந்த இடத்துல நீ +6 போட கூடாது. அந்த இடத்துல purchasing சொன்னதுனால நீ என்னதான் போடணும், -6Z. அப்ப -6 Z க்கு நேரா -6. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க, sells 3 units of Y. அப்ப sells தான் கொடுத்திருக்காங்க. அப்ப positive symbol. therefore இங்க +3 வந்துறணும். அதே மாதிரி தான் x க்கு என்ன கொடுத்திருக்காங்க, 2 units of x வந்து செல் பண்றாரு கொடுத்திருக்காங்க. அப்ப நீ அந்த இடத்துல +2 போட்டுரு. இதே மாதிரி மிஸ்டர் அமருக்கு ஃபாலோ பண்ணிக்கோ. அதே இது மிஸ்டர் அமித்துக்கு ஃபாலோ பண்ணு. in this process they earn என்ன கொடுத்திருக்காங்க, 5000, 2000, 5500. மிஸ்டர் ஆனந்துக்கு 5000, மிஸ்டர் அமருக்கு வந்து மிஸ்டர் 2000, மிஸ்டர் அமித்க்கு வந்து ₹5500. இத ரேங்க் மெத்தட் மூலமா நீ சால்வ் பண்ணி அந்த கமோடிட்டிஸோட ரேட் கேட்டிருக்காங்க, பிரைஸ் ஆஃப் த கமோடிட்டிஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ஒரு சிஸ்டம் நம்ம இப்ப ஃபார்ம் பண்ணியாச்சு. இத வச்சு மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எழுதலாமா. அப்ப the matrix equation corresponding to the given equations. அப்ப எழுதுறதுக்கு முன்னாடி முதல்ல homogeneous equations ஃபார்ம் பண்ணிடுவோம். அப்ப non homogeneous equations are x க்கு நேரா இருக்கிறது 2x plus 3y minus 6z which is equal to 5000. அதுதான் உங்களுடைய first equation. 2x plus 3y minus 6z is equal to 5000. அதே மாதிரி 3x minus y plus 2z which is equal to 2000. Here the second equation, that is minus x plus 3y plus z which is equal to 5500. three homogeneous equations form பண்ணியாச்சு. இப்போ நம்ம matrix equationக்கு வருவோம். அந்த matrix equation corresponding to the given system is எப்படி எழுதுவோம், ax is equal to b. அந்த aங்கிறது என்னது, coefficient matrix. x y z ங்கிறது unknowns which is equal to அந்த values. இப்போ இத நம்ம என்ன பண்ணனும், echelon formக்கு கொண்டு வந்து rank சொல்லி அதுக்கு அடுத்து solve பண்ணனும். அப்ப rank கண்டுபிடிக்கணும், augmented matrix. அப்ப coefficient matrix ஐயும் equal to கண்டுட்டு இருக்கிற matrix ஐயும் combine பண்ணி எழுதியாச்சு. ஓகே, இதுல என்னென்ன transformations பண்ணலாம். எப்பவுமே நம்ம என்ன சொல்லிருப்போம், இந்த R1 ஓட என்ட்ரி 1 ஆ இருக்கணும் நமக்கு தெரியணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல -1 இருக்கு. அப்ப இன்டர்சேஞ்ச் பண்ணிரு. R1 is interchanged to R3. R1 is interchanged to R3. அப்ப R3 மேல வெச்சு R1 கீழ வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அடுத்து இந்த என்ட்ரி எப்பயுமே நமக்கு பிளஸ் ஆ தான் இருக்கணும். அப்ப throughout மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணிரு. அப்ப R1 tends to R1 into -1. அடுத்து இந்த என்ட்ரி எனக்கு என்ன இருக்கு, 3 இருக்கு. एक्चुअली இந்த இடத்துல எனக்கு என்னதான் வரணும், 0. அப்ப R2 tends to R2 minus 3R1. Here it is R2 tends to R2 minus 3R1. அடுத்து R3 ல இங்க என்ன இருக்கு, 2 இருக்கு. एक्चुअली எனக்கு அங்க என்னதான் வரணும், 0. அப்ப R3 tends to R3 minus 2R1. elementary transformations அப்ளை பண்ணினா இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். நம்ம போன சம்லயே பார்த்தோம், இந்த இடமும் 0 எனக்கு, இந்த இடம் எனக்கு 0 வரணும். ஆனா இங்க வேற வேற என்ட்ரி இருக்கிறதுனால throughout R2 8 ஆல டிவைட் பண்ணிரு. here R3 throughout 9 ஆல டிவைட் பண்ணிரு. அப்ப டிவைட் பண்ணிட்டேனா இந்த மாதிரி elementary transformations கிடைக்கும். இப்போ என்ட்ரி இங்க என்ன இருக்கு, 1 ஆ இருக்கு, இங்கேயும் 1 ஆ இருக்கு. அடுத்து ரெண்டு இதையும் R3 tends to R3 minus R2 போட்டேனா ரெண்டையும் செப்பரேட் பண்ணும்போது இந்த என்ட்ரி 0 ஆ மாறிடும். அப்ப உனக்கு எக்கலன் ஃபார்ம் கிடைச்சிரும். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், R2 R3 ல 1 1 என்ட்ரி வந்துச்சு. நம்ம அப்ப என்ன பண்ண போறோம், R3 tends to R3 minus R2. R3 tends to
R3 minus R2. R1 ல R2 ல எந்த சேஞ்சஸ் இல்ல, அது அப்படியே எடுத்து எழுதிரு. அடுத்தது R3 ஓட சப்ட்ராக்ட் பண்ணும்போது 1 minus 1 பார்க்கும்போது 0. here என்ட்ரியை சப்ட்ராக்ட் பண்ணேனா minus 77/72 minus 38,500 divided by 72 வந்துச்சு. இப்போ இந்த இடத்துல பாரு, நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்கு? 3 இருக்கு. இதுலயும் ஒரு நான் ஜீரோ ரோ, இது ஒரு நான் ஜீரோ ரோ, இது ஒரு நான் ஜீரோ ரோ. எக்கலன் ஃபார்ம் வந்துச்சு. அதுவும் போக நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் 3 இருக்கு. இந்த ரோ ஆஃப் A ஓட ரேங்க்கும் 3 தான், ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஓட ரேங்க்கும் 3 தான். அப்ப which is equal to number of unknowns ஆ மாறிடுச்சு. அப்ப clearly the last equivalent matrix is in echelon form. words ல எடுத்து எழுது, clearly the last equivalent matrix is in echelon form. it has 3 non-zero rows. அடுத்து sum பண்ணு. therefore row of A equal to row of A, B equal to 3. அந்த 3 எதுக்கு equal? number of unknowns x, y, z க்கு equal. அப்ப testing the consistency போகும்போது the given solution is, the given system is consistent and it has a unique solution. அப்ப எடுத்து எழுது, the given system is consistent and it has a unique solution. price of the commodities கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம எது கண்டுபிடிக்கணும்? சால்வ் பண்ணணும். அப்ப to find the solution, find the solution போடும்போது மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனை அப்படியே எக்கலன் ஃபார்முக்கு மாத்திடு. rewrite the echelon form into a matrix equation. last equivalent matrix ஓட coefficient matrix மட்டும் எடுத்து அப்படியே இந்த இடத்துல எழுதிரு. xyz which is equal to இந்த மேட்ரிக்ஸ் எடுத்து இந்த இடத்துல எழுதிரு. அப்ப ஈக்குவேஷன் ஃபார்மட்டுக்கு அகைன் கன்வர்ட் பண்ணனும்னா x minus 3y minus z is equal to minus 5500. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் y plus 5/8 into z is equal to 18500 divided by 8. here minus 77 divided by 72 z is equal to minus 38500 divided by 72. x y z க்கு வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். as usual solving method. அப்ப equation 3 implies, அப்ப 72 cancel ஆயிடுச்சுனா minus 77 z is equal to minus 38500. அப்ப z is equal to வேல்யூ பார்த்தோம்னா which is equal to 500. அப்ப z is equal to 500 செகண்ட் ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணேனா y is equal to 2000. அந்த z ஓட வேல்யூ y ஓட வேல்யூவையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணேனா x is equal to 1000. therefore the price of the three commodities are rupees 1000, rupees 2000 and rupees 5000. okay students, exercise 1.1 ல எல்லா சம்ஸுமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது exercise 1.2 பார்ப்போம். thank you students.